பேசலாம். ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே யாவும் வாழ்த்துக்களை தோற்றுவதையும் இந்த புதிய நாளை தெரிவிக்கிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவி என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். காலை வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு உலாவின தேவன் நம்மோடு கூட நம்ம நடுவிலே குடும்பத்தின் நடுவிலே உலாவாக இருக்கிறார். அங்கே என்ன பார்க்கணும்னு சொன்னால், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த மிக முக்கியமான 3 காரியங்களை நாம் பார்த்தோம். அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறார், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாராக. நாம் அவருடைய ஜனமாய் இருந்தால் குழம்பு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்தில் அவர்களை புறப்பட பண்ணினார். அவர்கள் நுகத்தடிகளை எல்லாம் முறித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் மன திருமண உடனே அவர்களுக்கு உண்டானது ஒரு நல்ல ஒரு தெய்வம் கூடவே இருக்கு. அவர்கள் நடுவில் உணரக்கூடிய எப்பெல்லாம் அவர்கள் மன திரும்புகிறார்களோ அப்பெல்லாம் தேவன் அவர்களோடு இருந்தார். நாம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு ஒரு பரிசுத்த தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லி பார்ப்போம். தேவனாய் கர்த்தர் தலத்தை கூட உண்டாக்கினார்கள். ஆகவே நாமும் தேவன் கட்டக்கூடிய தலமாக இருக்கிறோம். நமக்குள்ளே அவருக்கு உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த காலங்களில் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். நம்மை குடும்பத்துக்கும் அவர் உதவி செய்வாராக. ஆமென்.